ஸோ நெக்ஸ்ட் அந்த G20 நியூஸ் பாருங்களேன். G20ல எத்தனை கண்ட்ரிஸ் வரும், அதோட ஷார்ட்கட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அகைன் அந்த போர்ஷன் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு வேளை ஷேர் பண்ணலனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் குரோமில் போயிட்டு யூடியூப் அப்புறம் அகாடமிக்குள்ளே போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை சர்ச் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த நியூஸில் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். எல்லாருக்குமே ஜெட்டு தெரியும்ல, ஜெட்டோட மெயின் எய்ம் என்ன, செம ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு செம ஹைட்டில் பறக்கும்ல. எஸ், அந்த ஜெட்டுக்கு எது முக்கியம், இன்ஜின் தானே முக்கியம். ஸோ இந்தியாவும் யூஎஸும் ஒன்றா சேர்ந்து ஜெட்டுக்கான முக்கியமான இன்ஜின் GEF 414 நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு யூஎஸ் ஒத்துக்குச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி எழுதும்போது டிஃபென்ஸில் எழுதணும். அதில் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், அது இன்ஜின் இருக்குல்ல, இன்ஜினை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஎஸ் ஒத்துக்குச்சுல, அதை ஷார்ட்டாக ஒன்லைனில் ஒரு பாயிண்ட் மெயின்ஸ் எழுதணும். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்தியா வந்து எதுக்கு மற்ற கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வச்சுக்கலாம், யூஎஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப் ஏன் ஸ்மூத்தாக வச்சிருக்க ஆசைப்படுது, ட்ரேடு தான் இல்லை. எஸ், அல்டிமேட் எய்ம் பிஸ்னஸ் தான். நம்ம எத்தனை கண்ட்ரி கூட சூப்பராக அந்த கான்ட்ராக்ட் வச்சுக்கிறோமோ அத்தனை கண்ட்ரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ எல்லா ஊருக்கும் நம்ம பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் வரும். நம்ம ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், அப்போ எல்லாரும் சம்பளம் வாங்குவாங்க, நம்ம எக்கனாமி சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் மோடி சார் என்ன பண்ணுறாரு, எல்லா கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணும்போது வெல்கம் பண்ணுவாங்களே, வெல்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இப்போ மோடி வந்து இப்போ யூஎஸ் போகிறாரு வச்சுக்கலாம். ஸோ வெல்கம் பண்ணும்போது இந்தியாவுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, வெல்கம் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வேளை வந்து கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா சரி பண்ணுவாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா, நமக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அந்த பார்டர் டிஸ்பியூட் இருக்குல்ல, அது கூட இருக்கலாம், பட் எது இருக்கக்கூடாது, ட்ரேட் டிஸ்பியூட் மட்டும் இருக்கக்கூடாது. ட்ரேட் டிஸ்பியூட்டாக புரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் முடிவு பண்ணுது, இப்போ இந்தியாவில் வந்து சில வர பொருட்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், டேக்ஸ் அதிகமாக்குவோம், டேரிஃப் அதிகமாக்குவோம். என்ன பண்ண முடியாது, நம்மளோட பொருள் ஈஸியாக அவங்க மார்க்கெட்டில் போகாதுல்ல, அப்போ நம்ம ஊரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும், அடிப்படும். ஸோ ட்ரேட் டிஸ்பியூட் மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டா இம்ப்ரூவ் ஆகிடும். பட் உங்களுக்கு தெரியும்ல, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் மேஜராக ஒரு 6 to 7 முக்கியமான ஏரியாவில் ட்ரேட் டிஸ்பியூட் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு படியாக சரி பண்ணிட்டே வராங்க. கடைசியாக 7th டிஸ்பியூட்டும் இப்போ சரியாயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன், இப்போ G20 மீட்டிங் இந்தியாவில் வருது. ஸோ அப்போ யார் வருவா, பிரசிடென்ட் வராரா, யூஎஸ் பிரசிடென்ட் பிடன் வராரா, அப்போ மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பாக ஹாப்பினஸ்க்காக ஏதாவது என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணுவாங்களே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரேட் டிஸ்பியூட்டும் சரியாயிடுச்சு. இது 2வது முக்கியமான அச்சீவ்மெண்ட். ட்ரேட் டிஸ்பியூட்னா ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம். ஓகேவா? இன்னைக்கு எடிட்டர் எதுவும் வரல, நான் நாளைக்கு கண்டிப்பாக வரும், அப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவோட மெயின் எய்ம் என்னது, சோலார் எனர்ஜிக்கு மாறணுமா. இப்போ இந்தியாவிலே அந்த சோலார் பேனல்லாம் இருக்குல்ல, நம்ம உற்பத்தி பண்ணப்படுறது நம்மளோட எய்ம். இப்போ யூஎஸ்காரன் வந்து இந்தியாவுக்குள்ளே சோலார் பேனல் வித்துட்டானா, அப்போ இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் அடிப்படும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வராத மாதிரி எந்த கண்ட்ரியோட பொருளும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதான் குளோபலைசேஷன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலான்னா, டேரிஃப் அதிகமாக்கலாம். ஸோ டேரிஃப் அதிகமாகிட்டால் வரமாட்டான்ல, ஏன்னா அவனுக்கு லாபம் குறையுது. இந்த மாதிரி இப்போ சோலார் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இந்தியாவில் பண்ணிச்சு, பிளாக் பண்ணிச்சு, டேரிஃப் அதிகமாகிடுச்சு. அது ஒரு இந்தியன் பொருள் யூஎஸ்க்கு போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் வச்சுக்கலாம், அலுமினியம் அப்புறம் ஸ்டீல், இதெல்லாம் இந்தியாவில் வந்து யூஎஸ் போச்சுன்னா யூஎஸ் என்ன பண்ணுறான், அதிகமான டேரிஃப் போட்டிருக்கான். இந்த மாதிரி நிறைய முக்கியமான ட்ரேட் டிஸ்பியூட்ஸ்லாம் இருந்துச்சு, அது தனியாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து ட்ரேட் சம்மந்தப்பட்டல, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா யார் பார்ப்பா, அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே, WTO, ட்ரேட், வேர்ல்டு ட்ரேட் அப்படின்னு அது உங்களுக்கு தெரியும். அப்போ இனிமேல் இந்தியாவுக்கும் யூஎஸும் எங்கே போக தேவையில்ல, WTO போக தேவையில்ல, எல்லா டிஸ்பியூட்டும் சரி பண்ணி சைன் பண்ணியாச்சு. ஹெட்டிங் படிங்களேன், மோடி பிடன் வெல்கம்ஸ் தி ப்ராக்ரஸ் இன் டிஃபென்ஸ். டிஃபென்ஸாக பார்த்தோம்ல, இந்த இன்ஜின் ரெடி பண்ணுறது இந்தியாவுக்குள்ளே. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் ஹைலைட்ஸ் டீல்ஸ் ஆன் ஜெட் இன்ஜின்ஸா, அப்புறம் ட்ரோன்ஸ், அப்புறம் WTO டிஸ்பியூட் செட்டில்மெண்ட், அது பிரச்சனை சரி பண்ணுறாங்க. நான் மோடி சொல்லியிருக்காரு, இந்தியா யூஎஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வில் கண்டினியூ டு பிளே கிரேட் ரோல் இன் ஃபர்தரிங் குளோபல் குட். அந்த ஜெட் இன்ஜின் பார்த்தோம்ல, இங்கே போடுவோம் GF14 ஜெட் இன்ஜின் இன் இந்தியா. அடுத்த பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், த லீடர்ஸ் லார்டட் தி செட்டில்மெண்ட் ஆஃப் 7th அண்ட் லாஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் WTO டிஸ்பியூட் பிட்வீன் 2 countries. அதுவும் சரியாயிடுச்சு. ஸோ இதோட பாசிட்டிவ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 நாளில் அனலைஸ் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா அப்டேட்டுங்க, பேஜ் நம்பர் 16 அகைன் G20யோட அப்டேட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து யூஎஸோட கண்டினியூஷன். அதுவும் ஃபஸ்ட்டு இவங்களோட ஃபோட்டோ பார்த்துக்கங்க, இங்கே இருக்காங்களே. எஸ், இவங்க யாருன்னா யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி, பேர் வந்து ஜானட் எல்லன். எங்கேயும் நடக்கிற வாரனால உலகம் முழுக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், என்ன பிரச்சனை வரலாம், எல்லா பொருளோட விலையும் அதிகமாகிடும்ல, முக்கியமாக ஃபுட்டு விலை அதிகமாகிடும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அதை கோட் பண்ணுறாங்க G20யில். என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வாரனால உலகம் முழுக்க இந்த ஃபுட்டோட ப்ரைஸும் அப்புறம் ஆயிலோட ப்ரைஸும் செம்ம அதிகமாகிடுச்சு. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக்கு இது ஒரு பயங்கரமான த்ரெட், ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து G20 இந்த மீட்டிங்கில் யாரும் வரல, ரஷ்யா வரல. ரஷ்யா வரலனாலும் உலகத்தோட எல்லா பிரச்சனையும் பேசலாம். ஸோ ஸ்டில் G20 இஸ் ஏ குட் பிளேஸ் ஃபார் டிஸ்கஸிங் அபவுட் தி வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த பாயிண்ட் யோசிச்சிருக்கீங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ஒரு 70% வச்சுக்கலாம். நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதை முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே
பேங்க்கில் நம்ம வந்து ஒரு லோன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாரோட லைஃபே அப்படி தானே. அப்போ கவர்மெண்ட் நம்ம என்ன சொல்லக்கூடாது, உங்ககிட்ட எவ்வளோ காசு வந்திருக்கோ அந்த காசை மட்டும் தான் செலவு பண்ண சொல்லக்கூடாதுல்ல. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் என்ன ஆசை இருக்கும், தன்னோட டிஸ்ட்ரிக்ட்டையோ இல்லை தன்னோட கண்ட்ரியையோ பயங்கரமாக டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற ஆசை இருக்கும். அதுக்காக காசு இல்லைனா கூட சரி வட்டி கட்டி நம்ம என்ன பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். நம்ம என்ன யோசிக்கிறோமோ சேம். நாம் யோசிச்சா மைக்ரோ எக்கனாமி, கவர்மெண்ட் யோசிச்சா மேக்ரோ எக்கனாமி. ஸோ பாரோவிங் பெரிய விஷயம் கிடையாதுல்ல. கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கண்ட்ரி முழுக்க சோலார் எனர்ஜி நம்ம வந்து அதிகமாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு எப்போ ரெவன்யூ வருதோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற முட்டாள்தனம் இல்லை. ஒரு கண்ட்ரி வந்து அன்டெவலப்லேருந்து டெவலப்பிங் ஆகி டெவலப்ட் ஆகிற வரைக்கும் செம டைம் ஆகும். ஸோ அப்போது அந்தந்த டைமில் எது தேவையோ ஒரு பாரோவிங் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தில் நம்ம என்ன பண்ணணும், வட்டி கட்டணும்ல. ஸோ ஆல்மோஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்த எல்லா கண்ட்ரீஸும் அவங்களும் ஒரு கடன் வாங்குறாங்களே. எங்கே போய் வாங்குவாங்க? 3வது பாயிண்ட், மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். மீனிங் புரிஞ்சு உங்களுக்கு? எஸ், ஒரு 4-5 கண்ட்ரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பேங்க் ஆரம்பிப்பாங்க. எதுக்கு? டெவலப்மெண்ட்டுக்காக. அதாவது இப்போ உன்னோட கண்ட்ரியில் நீ வந்து உன்னோட கண்ட்ரியும் டெவலப் பண்ண போறியா, ரோடு போட போறியா, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறியா, நீ என்ன பண்ணிக்கோ, கடன் வாங்கிக்கோ அந்த பேங்க்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில். இந்தியாவுமே சேர்ந்து, இந்தியா சைனாலாம் சேர்ந்து கூட பேங்க்ஸ் உருவாக்கிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சோம்னா வேர்ல்டு பேங்க் வச்சுக்கலாம். வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, வேர்ல்டு பேங்க்ல அதிகமாக யார் காசு வந்து இன்னும் பாட்டு புரிஞ்சா, பேங்க் ஆரம்பிக்கிறது ஒன்று, அந்த பேங்க் எப்படி ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் காசு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எஸ், அதே மாதிரி தான் வேர்ல்டு பேங்க்னா அந்த பேங்க் உருவாக்குறதுக்கு எல்லாரும் காசு போட்டுருப்பாங்களே. அதில் அதிகமாக காசு போட்டது யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஜெனரேட் மென்ஷன் பண்ணுறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற முக்கியமான மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்க்கு வந்து யூஎஸ்ஏ காசு கொடுக்குது. அப்போ எல்லா கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுதா, அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா, அந்த மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த கீவேர்டை அவங்க பயன்படுத்திருக்காங்க. அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர்லையும் கேட்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்தியாவுக்கு சொல்லணும்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் நம்ம பார்த்தோம், நம்ம இருக்கா லாஸ்ட் மந்த் அது. ஸோ நிறைய இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ இந்த நியூஸில் ஹெட்லைன் படிங்க. இந்தியாஸ் G20 லீட் எஃபெக்டிவ் ஈவன் இஃப் ரஷ்யாஸ் ஆப்சென்ட். இந்த லைன் படிங்களேன். ஜெனட் எலன் சொல்கிறாங்க, எலன் டெர்ம்ஸ் கான்ஃப்ளிக்ட் இன் தி யுக்ரைன் ஆஸ் தி பிக்கெஸ்ட் ரிட்டர்ன் டு குளோபல் க்ரோத். இப்போ லைன் படிங்களேன். த US Treasury Secretary Janet is saying that US is bolstering, improving the multilateral development banks lending capacity to help the low income countries. இந்த வார்த்தை முக்கியம். எதை வச்சு ஒரு கண்ட்ரி லோ இன்கம் கண்ட்ரின்னு டிஃபைன் பண்ணுறாங்க அது ஒன்று. ப்ளஸ் முக்கியமான MDB பேங்க்ஸ், ஓகே, அது லெண்டிங் பண்ணதில் ஆக்சுவலாக வந்து அந்த பேங்க்ஸ் யார் உருவாக்குனது, ஹெட் குவார்ட்டர் எங்கே தான் கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். ஸோ இது கீவேர்டு வச்சுக்கோங்க. உங்களால் லிங்க் பண்ண முடியுதுல்ல. இப்போ எல்லா மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு தர லோன் அமௌண்ட் இருக்குல்ல, அடுத்த ஒரு வருஷத்தில் அதிகமாக போகிறோம் அப்படின்னா யாருக்குள்ள ப்ராஃபிட்டு? இந்தியாவுக்கு ப்ராஃபிட் தானே. எஸ், அதான் பாயிண்ட்டு. இந்த லைன் படிக்கல. An expert group set up by the Indian presidency has recommended the reforms of the multilateral development banks that could scale up their funding. இன்னும் நிறைய காசு ஃபண்டு பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதான் முக்கியம். காசு வாங்கினா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் கான்ஃப்ளிக்ட் அடுத்த பாயிண்ட். However, some G20 members have expressed the reluctance about the plan as they are unsure about how much they may have to contribute. ஸோ இந்தியாவுக்கு சப்போர்ட் யாரும் நிற்கிறாங்க? US நிற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் US President Joe Biden US President Joe Biden has initiated a move to provide $2 billion fund for World Bank and $25 billion loan to the IMF that would help the providing concessional finances to low income countries. அண்ட் இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சைனாவோட க்ரோத் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அது ஒரு பிக் சேலஞ்ச் இருக்காங்க. We see China's growth as slowing over time. That's it. China has a quite bit a policy space to address the challenges. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதாவது ரொம்ப கீழே போகாமல் கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த டைம் ஸ்பேஸில் சைனா என்ன பண்ணலாம், அட்ரஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த முக்கியமான அப்டேட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன் யூனியன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோ பார்த்துருங்க. இவர் தான் ஆஃப்ரிக்கன் யூனியனோட சேர்பர்சன் அசலி அசோமனி. ஸோ அசோமனி என்ன பாயிண்ட் சொல்கிறாரு, G20 ஆஃப்ரிக்கன் யூனியனும் ஒரு மெம்பராக மாறணும், G21 மாறணும். அப்போ தான் என்ன ஆகும், உலகம் முழுக்க நடக்கிற முக்கியமான எக்கனாமிக் இஷ்யூஸ் டெவலப்மெண்ட் அதில் ஆஃப்ரிக்காவோட வாய்ஸும் கேட்கும்ல. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக என்ன பண்ணணும், G20 கூட ஆஃப்ரிக்கன் யூனியன் ஆட் ஆகணும். ஸோ ஆஃப்ரிக்கன் யூனியனும் G20 மெம்பர் ஆனால் என்ன ஆகும், நீங்கள் எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணலாம், ஆஃப்ரிக்காவுக்கு வரலாம், ஆஃப்ரிக்காவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்ரிக்காவில் தான் என்ன இருக்குது, உலகத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த வேஸ்ட் ரிசோர்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியலைசேஷனாக ஆக்கலாம் ஆஃப்ரிக்காவை. எல்லாரும் சொல்கிறீங்களே, அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து உங்கள் ஊருக்கு வராங்க, இமிக்ரேஷன் ப்ராப்ளம் சொல்கிறீங்களே. அப்போ அதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் என்னன்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கும் அவங்க ஊர்லேயே வேலை கிடைச்சிச்சுன்னா அவங்க வெளியே வர போகிறாங்க. அப்போ G20 கண்ட்ரிஸ் தான் உலகத்தோட முக்கியமான கண்ட்ரிஸ். அது உங்களுக்கு தெரியும்ல. G20 யாரெல்லாம் இருக்கா,
உலகத்தோட மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்லப்படுற ஒரு 7 கண்ட்ரிஸ் இருப்பாங்களா. இந்த G7 G20 பேர் பார்த்தாச்சு. பட் மேபி இந்த இடத்துக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ உலகத்தோட டெவலப்டு கண்ட்ரிஸ் யாரை சொல்லலாம்? USA சொல்லலாமா, அப்புறம் UK சொல்லலாம், அப்புறம் ஃப்ரான்ஸ், ஜெர்மனியா, எஸ், அண்ட் ஆல்சோ இட்டாலியா. இவங்க 3 பேர் யூரோப். இட்டாலி, ஃப்ரான்ஸ், யூரோப். அப்புறம் USA கூட ஒருத்தவங்க இருப்பாங்களே, யார்? கனடா. ஸோ 6 ஆயிட்டா, எஸ், ப்ளஸ் ஜப்பானா, எஸ். இவங்களாம் என்னது G7 கண்ட்ரிஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸ் யாரில் இருக்காங்க? G20 இருக்காங்க. ப்ளஸ் இப்போ முக்கியமான எக்கானமிஸ் யார்? சைனா, இந்தியா, ரஷ்யா, அப்புறம் பிரேசில், இப்போ எமர்ஜிங் எக்கானமிஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்களே. அப்புறம் மிடில் ஈஸ்ட் தான் சவுதி அரேபியா இருக்காங்க, அப்புறம் டர்க்கி, அர்ஜென்டினா எல்லாருமே இருக்காங்களே. ஸோ ஆல்மோஸ்ட் முக்கியமான எல்லா எக்கானமிஸில் இருக்குது. அப்போ இவங்க எல்லாரும் வந்து ஆஃப்ரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்ரிக்கா என்ன ஆகிடும்? இன்ஜினாக மாறட்டுங்களா. எஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அப்புறம் அந்த ஆஃப்ரிக்கா இருக்கிற பஞ்சம் சொல்லுவாங்களே, ட்ராட் சரியாயிடும், பிரச்சனைகள் வராது. 2 கண்ட்ரி நடுவில் பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? எக்கனாமிக்ஸ் என்ன அர்த்தம்? அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் வழியாக எக்கனாமி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே அதுதான் லாங் லாஸ்ட் சொல்யூஷன், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறது. ஸோ அந்த பாயிண்ட்ல யார் சொல்லியிருக்கா? ஆஃப்ரிக்கன் யூனியனோட சேர்பர்சன் அசோமனி சொல்லியிருக்காரு. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்தியா என்ன பண்ணிடுச்சு? ரைஸ் எக்ஸ்போர்ட்டை கொஞ்சம் பேன் பண்ணிடுச்சுல. இந்தியன் ரைஸை அதிகமாக வாங்குறவங்கள யார்? ஆஃப்ரிக்கா ஒருத்தவங்க. ஸோ அதுவும் பிரச்சனையாக இருக்குது சொல்லியிருக்காங்களா. இது கூடவே என்ன இருக்குது? ரஷ்யன் உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதில் என்ன ஆகுது? ஆஃப்ரிக்காவுக்கு தேவைப்படுற முக்கியமான ஃபுட் கிரெயின்ஸ், அக்ரிகல்ச்சர் சப்ளைஸ் எல்லாமே குறையுதா. அண்ட் ஈவன் ஃபர்டிலைசர் தானே, அதிகமான ஃபர்டிலைசர் எங்கேருந்து வருது? ரஷ்யாவிலேருந்து தான் வருது. ஸோ இதெல்லாம் அவர் சொன்ன பாயிண்ட். ஜஸ்ட் ஹைலைட் மட்டும் நான் படிக்கிறேன். அங்கே நீங்கள் படிச்சிருக்கேன். தி ஆஃப்ரிக்கன் யூனியன் இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் பிகமிங் எ ஃபுல் மெம்பர் ஆஃப் தி G20 டூரிங் திஸ் டெல்லி சமிட். இந்த பாயிண்ட் பாருங்க. த G20 ஷுட் இன்வெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அதன் வழியாக நம்ம இமிகிரேஷன் இஷ்யூவை டீல் பண்ண முடியும். being faced by European countries. And he urged the G20 economies to utilize the African resources to manufacture products in Africa. ஆஃப்ரிக்காவில் உற்பத்தி பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. He is pointing out that Africa is facing many problems, drought and conflicts. இது எல்லாத்துக்குமே to find a lasting solution, the economic issues of the Africa have to be dealt with. So economic சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். So our main priority is to achieve the industrialization. We have a lot of resources in Africa, but unfortunately we do not process them in the continent. That is why it is important for us to work with the organization like G20. அங்கே இருக்கிற நேச்சுரல்ஸ் என்ன பண்ணுறாங்க? வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க தவிர அங்கே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே ஆஃப்ரிக்காவை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக மாற்றணும். ஸோ G20 கேன் இன்வெஸ்ட் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ப்ராசஸ் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ப்ரொடியூஸ் குட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. இதன் வழியாக ஆஃப்ரிக்காஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்க. உக்ரைன் வார்னால இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாம் அந்த சப்ளை வந்து ஹிட்னாது பிளாக் ஆகுதா அதை பற்றி. அண்ட் ஆல்சோ ஃபிளாகிங் தி recent ban on export of rice imposed by India. He said, food situation in Africa requires India to step in by ensuring the supplies. And again அடுத்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அப்டேட்டுங்க. G20 வந்து ஆஃப்ரிக்கன் யூனியனை மெம்பரை ஆட் பண்ணிட்டாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்க. G20 ஆஃப்ரிக்கன் யூனியன் பிகம்ஸ் தி பர்மனெண்ட் மெம்பர் அண்டர் தி இந்தியாஸ் பிரசிடென்சி. ஸோ இது யாரோட வாய்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுது? குளோபல் சவுத்தோட வாய்ஸில். அதாவது டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரிஸை வந்து குளோபல் சவுத்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏஷியனாக சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்காவை சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம்ல சேம். It is the duty of Africa to ensure job security in the continent so that our youth will remain on our continent and find jobs that they require. The inclusion of African Union as a permanent member is a milestone for the G20 family. Prime Minister Narendra Modi office said today. So just African Union member ஆகிறது வழியாக ஆஃப்ரிக்காவில் இருக்கிற 55 கண்ட்ரீஸ்க்கு G20 ஹெல்ப் கிடைக்கும். அப்புறம் ரிசோர்ஸ் வந்து டேப் பண்ண முடியும். அந்த கட்டிப்பொடி வைத்தியம் தான் இது. இங்கே இந்த பார்த்தோம்ல அசோமனி அவர் தான். அண்ட் அகைன் ஒன் மோர் அப்டேட் ஃப்ரம் G20. ஸோ இமேஜ் தெரியுதுல. எஸ், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் இந்தியா வந்திருக்காரா G20 மீட்டிங். ஆக்சுவலாக அந்த பேசேஜ் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் ஸ்டோரி. இது எல்லாமே வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் தான். நாளைக்கு தான் கம்ப்ளீட் ரிப்போர்ட் கிடைக்கும். பட் இந்த நியூஸ் வழியாக நம்ம இந்த கீவேர்டை எடுத்துக்கலாம். இந்த நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்தியா சார்பாக இந்த டிக்ளரேஷன், அதாவது நியூ டெல்லி நடக்கிற G20 என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்ல போகுது, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நியூ டெல்லி டிக்ளரேஷன். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி நாளைக்கு தான் நியூஸ் வரும். ஸோ நாளைக்கான பாயிண்ட்ஸ்னா இப்போ லீடாக என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்து வச்சுக்கலாம். நியூ டெல்லி டிக்ளரேஷன். அண்ட் அகைன் சைடில் வீடு பாருங்களேன். சைனாவோட பிரீமியர் லீ குவாங் அவர் வந்திருக்காருல. எஸ், பிரசிடென்ட் வரல, ஸோ அவர் வந்திருக்கார். மோடி போல தெரியுது உங்களுக்கு. எஸ், சைனீஸ் பிரீமியர் லீ குவாங் பீங் ரிசீவ்டு பை யூனியன் மினிஸ்டர் VK சிங். ஸோ இந்தியா என்ன பண்ணுது? ஸ்டப்பானதாக இருக்குது. அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பார்டர் டிஸ்பியூட் இருக்குல்ல, இந்தியா ஆகும். சைனா வந்து பின்வாங்காத வரைக்கும் இந்தியாவோட பொசிஷன் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போட்டு பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்தியா ஹஸ் மேட் இட் கிளியர் நார்மல்சி இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் தி ரீஸ்டோரேஷன் ஆஃப் பீஸ் ஆன் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ இதில் அப்டேட் எல்லாத்தையுமே வந்து G20 பேசிக் அப்டேட் இன்னைக்கு. அகைன் நாளைக்கு பேப்பர் வரும்ல, அது இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். அடுத்த வாரம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க.